வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்ல. அதனால கட் அண்ட் ரைட்டா விஜய் சொல்லிடுறாரு, "நான் வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இந்த கல்யாணம்லாம் நடக்காது. எல்லாரும் கலைஞ்சு போங்க. அவங்கவங்க வேலைய போய் பாருங்க." அப்படி சொல்லிட்டு செமையா திட்டி விடுறாரு. போலீஸ்கிட்ட சொல்றாரு, "சார் நான் சட்டப்படி வந்து ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். அதனால எனக்கு ஒய்ஃப் இருக்கா. இன்னொரு கல்யாணம் பண்ணுறது சட்டப்படி குற்றம் தானே சார். அதை எல்லாருக்கும் சொல்லுங்க." அப்படின்னு. ஆமாங்க. அவர் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால எல்லாரும் கலைஞ்சு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ன்னு சொல்றாரு. இத கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு பசுபதி. உடனே பசுபதி வந்து சொல்றாரு, அவங்க வந்து கண்ண காட்டுறாரு அன்பரசுக்கு. அன்பரசு வந்து சார் விஜய் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். விஜய் தான் சார் வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கே காரணம். அப்புறம் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி சார் அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். அதை கேட்டு விஜய், வெண்ணிலா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போது வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை வந்து இந்த உலகத்தை விட்டு அமிச்சது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்குறாங்க. அதை கேட்டு ஆமாம் நான் சொன்னது உண்மை தான். இந்த ஆள் பொய் சொல்கிறாரு. யாரும் நம்பாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணேன்னா லாஜிக் இல்லாமல் பேசுகிறேன். நான் எப்படி அப்படி பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் பண்ண. நீ தான் வந்து வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு நீ தான் காரணம். நீ தான் ஆக்சிடென்ட் பண்ண சொன்ன. அதனால தான் நான் ஆளை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே பாருங்கள், எதுவும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வெண்ணிலா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து அப்படியே அமைதியாக வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக நம்ம வந்து காவேரி அங்கே வராங்க. காவேரி பார்த்த வெண்ணிலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நீ எதுக்கு நீங்கள் வந்த, உனக்கு என்ன உரிமை இருக்குது இங்கே வரதுக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. நான் அவரோட பொண்டாட்டி, லீகலாக அவரோட ஒய்ஃபு. நான் எக்காரணம் கொண்டும் என்னோடய ஹஸ்பண்டை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். யாராவது வந்து என் ஹஸ்பண்டை வந்து கேட்டால் சும்மாவும் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி ரொம்ப ஓவராக தான் போகிற, நீ தான் வேணாம்னு சொல்லிட்டு போல. நான் எப்போ வேணாம்னு சொல்லிட்டு போனேன்? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சிருந்தா அதுக்காக வேணாம் சொல்லிட்டு போனேன். என் வீட்டுக்காரர் தான் எனக்கு முக்கியம். என் புருஷனை யாருக்காகவும் நான் விட்டு தர வேண்டிய அவசியமே கிடையாது. வாயை மூடிட்டு இல்லை, அவ்வளோதான் நடக்கிறது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்னம்மா இங்கே என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. சார் இங்கே பாருங்கள், எதுக்காக என் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணீங்க? அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா, இந்த மாதிரி அவர் தான் வந்து இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டா உடனே என் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? அவர் மேலே உண்மை இருக்கா இல்லையா, பண்ணாரா பண்ணலையான்னு யோசிக்க மாட்டிங்களா, இல்லை விசாரிக்க மாட்டிங்களா? இருமா, இப்போ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இனிமேல் தான் விசாரிக்கணும். அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை வந்து கூட்டின்னு வர முடியாதுன்னு எப்படிமா? சார் அந்த கம்ப்ளைண்ட்டே போய் சார், அது உண்மையான கம்ப்ளைண்ட்டே கிடையாது. அதை என்னால் நிரூபிக்க முடியும். சரிம்மா, அது எப்படி உண்மை இல்லைன்னு சொல்கிற? நான் நிரூபித்து காட்டுறேன் சார். இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எந்த தப்புமே பண்ணல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது தெரியும். வேணும்னு விஜய் இந்த கேஸில் மாட்டி விட்டுருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், விஜய் தப்பு பண்ணாதவன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னால் நிரூபிக்க முடியும். இங்கே பாருமா, கண்டிப்பாக விஜய் தான் இந்த தப்பை பண்ணான். நான் வந்து சாட்சி சொல்லுவேன். நான் வந்து சாட்சி இருக்கேன். என்ன ஒன்றும் ஒன்றால் பண்ணவே முடியாது அப்படின்றார் அன்பரசு. அதையும் பார்க்கலாம். நீங்களே வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குவீங்க, வாங்க வைப்பேன். விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்டாட்டி நான் இருக்கேன். உங்களை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியும். வேணா காவேரி, சொன்னால் கேளு. இது எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டி. நீ வந்து இந்த மாதிரி டைமில் இப்படி இருக்கக்கூடாது காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கொண்டாரு. பரவாயில்ல விஜய், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இப்படி நிலைமையில் இருக்கும்போது நான் எப்படி வந்து நிம்மதியாக இருக்க முடியும்? என் நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை ஃப்ரீயாக விடுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி காவேரி அப்படின்றாரு. காவேரி வந்து போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க வெண்ணிலா. வச்ச நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நன்றி கெட்டு ஜென்மம். ஒன்றை மாதிரி இருக்கவங்கள தாண்டி நல்லவங்களாம் வந்து வாழவே முடியல. அவர் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அவர் எத்தனை ஸ்டேஷனில் உட்கார வச்சால உன்னெல்லாம் சும்மாவே விடமாட்டேன்டி. இவ்வளோ நாள் போனால் போதுன்னு உன்னை விட்டு வச்சுருந்தேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இதுக்கப்புறம் என் புருஷனோட தான் நான் இருக்க போகிறேன். ஒரு நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல, பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் வந்து கெத்தாக வந்து அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாரு. விஜயும் வந்து காவேரியும் பார்த்துட்டு வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல, செம்ம டென்ஷனாக அப்படியே நிற்கிறாங்க வெண்ணிலா.